ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின்ஸ்கள் வந்து கேட்க போகிறாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு 85 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இலக்கணமாகவும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் திருக்குறள்லாம் சேர்ந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ்கள்ட்டு கேட்க போகிறாங்க. இந்த 15ல் வந்து நீங்கள் 15 வந்து எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து 95 கிட்ட மார்க் வரும். இல்லை இதில் ஒரு 2 கொஸ்டின் போனால் கூட ஓகே. அப்போது இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின் விட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 5 கொஸ்டின், இங்கே ஒரு 2 கொஸ்டின், 7 கொஸ்டின் வந்து போயிருக்கும். ரெண்டுலேயும் சேர்ந்து இதில் ஒரு 80, இதில் ஒரு 13, ஒரு 93 கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். நீங்கள் இங்கே மார்க்கை கூட்டணும். தமிழர்கள் தமிழ் தொண்டில் மார்க்கை கூட்ட தான் உங்களுக்கு இந்த இலக்கணத்தில் நீங்கள் கொஞ்சம் மார்க்கை விடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இலக்கணத்தில் வந்து ஆப்பு வைக்கும் தமிழ் இலக்கண டாபிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு இந்த இதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நோட் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் 85க்கு 85 எடுக்கலாம். குறைஞ்சது 80க்கு மேலே எடுக்க முடியும். ஓகேவா? இந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா இலக்கணத்தையும் ஒரே மாதிரி படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் வந்து எடுக்க முடியாது. அதனால் இந்தந்த டாப்பிக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகே, ஆப்பு வைக்கும் தமிழ் இலக்கண டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தல் குறியீடு தான். இந்த நிறுத்தல் குறியீடு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க எல்லா இதுலேயுமே. ஓகேவா? ஏன்னா கார்புள்ளி எங்கே வருது, முழு புள்ளி எங்கே வருது, முக்கார் புள்ளி எங்கே வருது, ஒற்றை மேற்கோள் எங்கே வருது, இரட்டை மேற்கோள் எங்கே வருது, ஆச்சரியக்குறி எங்கே வருது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். எப்பப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு ஒரே சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்து கூடும். ஓகேவா? அதனால் அதை வந்து முயற்சி பண்ணுங்கள். அடுத்த சந்திப்பிலேயே நீக்குக. இதில் வல்லின மிகும் இடங்கள் என்ன, மிகா இடங்கள் என்னங்கிறத நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது போக சந்திப்பிலேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படி வருதா, இங்கே வந்து சந்திப்பிலையில் என்ன வரும், வல்லினம் மிக மிக இடத்துல வல்லினம்னா என்னது, கசட தபரை தான். அதில் 2 இது வராது, கசட தப அவ்வளோதான் வரும், 4 தான் வரும், மீதி 2 எழுத்து வராது. ஓகேவா? அப்போ அது எங்கெல்லாம் வரும் வராதுங்கிறத பார்த்துக்கிட்டால் போதுமானது. இதுவும் வந்து உங்களோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த நிறுத்தல் குறியீடில் ஒரு கொஸ்டின் கஷ்டமாகவும், சந்திப்பிழையில் ஒரு கொஸ்டின் கஷ்டமாகவும் வந்து இருக்கும். புணர்ச்சி விதிகள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை புணர்ச்சி விதிகள் வந்து பெருசாக ரோல் பண்ணும். புணர்ச்சி விதிகளில் 10th ஓல்டு புக்கில் வந்து ஒரு புணர்ச்சி விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 11th 12th நியூ புக்னாலும் சரி, ஓல்டு புக்னாலும் சரி, புணர்ச்சி விதிகள் பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரித்தெழுதுகளில் ப்ளஸ் நிறைய வார்த்தைகள் வந்து வரும். இப்போ புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல், உயிர் கூட்டல், ஊட்டி. ஓகேவா? இந்த கொஞ்சம் பெரிய பிரித்தெழுதுகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்போ அதற்கெல்லாம் வந்து அந்த பிரித்தெழுதுகளும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த புணர்ச்சி விதிகளும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து ஒரு கேள்விகள் வந்து கடினமாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருமை பன்மை. இந்த ஒருமை பன்மையில் வந்து நிறைய இருக்குது. அதில் தன்னிலை முன்னிலை படர்க்கை இதையும் வந்து அது கூட சேர்ந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒருமை பன்மையை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன்னா இந்த ஒருமை பன்மையில் பறவைகள் பறந்தது, பறவைகள் பறந்தன, அது ஒருமை பன்மையில் வரும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தனது, தமது, தன்னால், தம்மால். அதற்கு பிறகு வந்து செல்கிறார்கள், சென்றனர் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸில் இருக்குது. அல்லல், அல்லீர். ஓகேவா? அது இருக்குது. பழம், அன்று, அல்லல் அப்படின்ட்டு நிறைய இது இருக்குது. இதில் அந்த வீடியோ போட்டுறோம், அதை வந்து பாருங்கள். ஸோ இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் கடினமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடினம்னா எப்படின்னா இதெல்லாம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடும். ஈஸியாக தான் கேட்பாங்க. நீங்கள் இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு கேள்வியை கூட விட மாட்டீங்க. இதிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்கங்க. அதில் ஒரு கேள்வி வந்து கடினமாக கேள்வியாக இருக்கும். அந்த ஒரு கேள்விக்கு நம்ம நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டோம்னா கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஓகேவா? என்னெல்லாம் இருக்குது? ல, ல, ல. ஓகேவா? இந்த 3 எழுத்துக்கள் வந்து வரும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ந, ந. அடுத்தது இந்த ர, இந்த ர. ஓகேவா? இதெல்லாம் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ இந்த மயங்கொலி எழுத்துக்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மயங்கொலி எழுத்துக்கள் பார்க்கும்போதே இந்த சுட்டு எழுத்துக்கள், அடுத்தது இந்த வினா எழுத்துக்கள், இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியம். அடுத்து இந்த வினா வகை எத்தனை,
விடை வகை எத்தனை? இல்லை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எங்கு கால் வலிக்கிறதுனா என்ன விடை, கால் வலிக்கும்னா என்ன விடை அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மயங்கொலி வார்த்தைகளில் இலை இலை இலை, விலை விலை, வானம் வானம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. நான் கூட ஒரு டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரியான வார்த்தைகளே ஒரு 50 வார்த்தைகள் கிட்ட குறைஞ்சது நம்ம கண்ணில் படுது. விடு வீடு, பணிந்து பணித்து, சேர்ந்து சேர்த்து, சிலை சீலை, விரிந்தது விரித்தது, வழி வழி, தலை தாளை, மறை மறை, பரி பரி, வால் வால், மடு மாடு, இது குரில் நெடில். இந்த மாதிரி இந்த மயங்கொலியில் வந்து பார்த்திங்கன்னா குரில் நெடிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வார்த்தைகள் உண்டு, அதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்டு புக்கில் உள்ள சொல்லும் பொருளை கொஞ்சம் ஃபோக்கஸிங் வந்து பண்ணிக்கோங்க. குறைஞ்சது இந்த 9th 10th உள்ளதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அங்கேருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது இந்த டாபிக் வந்து பாருங்கள், அயர் சொல் டு தமிழ் சொல், ஆங்கில சொல் டு தமிழ் சொல், கலை சொற்கள் டு தமிழ், பிற மொழி சொற்கள்லேருந்து தமிழ். அதை தான் வந்து இங்கே அயர் சொல்னு போட்டு முடிச்சாச்சு. அப்போ இந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. இப்போ அகர வரிசைப்படுத்துக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் 12 கரெக்டாக தெரியணும், மெய் எழுத்துக்கள் 18 தெரியணும், உயிர்மெய் எழுத்து 2 சேர்த்தா 216 எப்படி வரும்னு தெரியணும். அடுத்தது ஆயுதம், ஆயுத எழுத்து வந்து ஒரு எழுத்து இருக்கா, அந்த ஒரு எழுத்து வந்து உங்களுக்கு தெரியணும். இதை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து வரும், அடுத்தது உயிர்மெய் எழுத்து, அடுத்து ஆயுதம் வருமா உயிர்மெய் எழுத்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தால் இதை ஈஸியாக போட்டுடலாம். இதற்கான வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன், ஒரு டீட்டெயில் வீடியோ. அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஈஸியாக வந்து இதில் மார்க் எடுத்துடலாம் அந்த அகர வரிசைப்படுத்துகளில். இணைப்பு சொற்கள், இணைப்பு சொற்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் வந்து உண்டு, ஓகேவா. அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் உண்டு. இந்த இணைப்பு சொற்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் இணைப்பு சொற்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வந்து படிங்க, ஓகேவா. எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், அதனால், வரை, பின்பு அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய இணைப்பு சொற்கள் இருக்குது. அவங்க எக்ஸாம்பிளில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நான் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து நல்லா பாருங்கள். இதில் ஒரு கொஸ்டின்ங்கிறது முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 டாப்பிக்கு இந்த 2 டாபிக் தான். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க, பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. இது போக தமிழ் இலக்கணத்தில் நிறைய இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். இப்போ வேர் சொல்ல நீங்கள் அழகாக வந்து போட்டுருவீங்க, ஓகேவா. இப்போ வேர் சொல் நீங்கள் போட்டுருவீங்க, ஒரு பேராகிராஃபை கொடுத்து கேள்வி கேட்டால் அதற்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். அடுத்தது இந்த இதுவும் வந்து பார்த்துக்கோங்க, இந்த வினை வகைகள், தன்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அந்த இது இருக்குல்ல, அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த உயர்திணை இதெல்லாம் வந்து போட்டுருவீங்க. வினை வகைகள், தன்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை, இந்த வினைகளுடைய இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க, ஓகே. அடுத்து இந்த பொருந்தாத சொல்லை தேர்வு செய்யல எப்படின்னா, கப்பல்களில் வந்து ஒரு 4 பேர் இருக்கும், அதில் வந்து பொருந்தாது என்ன, ஒரு குரூப்பில் இருந்து தனியாக உள்ளது வந்து எதுன்ட்டு கேட்பாங்க. கப்பல், கடல், கப்பல், ஆறு, குளம், கிணறு, 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 5 இருங்காப்பியங்கள், 5 அடுத்தது சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது எடு, கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது எடு, ஒருத்தருடைய நூல்களில் வந்து பொருந்தாத நூல் வந்து என்ன, அது யாரானாலும் இருக்கலாம். சிலபஸில் உள்ள ஆளாக இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது, இல்லாத ஆளாக கூட இருக்கலாம். அடுத்தது ஒரு சிலருடைய பெயர்களில் வந்து பொருந்தாத பெயர் வந்து என்ன, அகத்திணை நூல்களில் வந்து எது, அல்லது அகத்திணை நூல்களில் பொருந்தாதது என்னது, புறத்திணை நூல்களில் வந்து பொருந்தாதது என்னது அப்படின்ட்டு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படினால் டிஃபைன் பண்ணலாம். இப்போ அரிசிக்கு வந்து ஒரு 4 வார்த்தை இருக்குன்னா, அப்போ இந்த 4 வார்த்தையில் பொருந்தாத வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு குரூப் கொடுத்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப்பில் இருந்து தப்பான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு பொருந்தாதது வந்து என்னட்டு கேட்கலாம். இப்போ சூரியனுக்கு வந்து ஒரு 4 பேரை கொடுத்துட்டு இல்லை பொருந்தாதது வந்து எதுன்னு கேட்கலாம், அல்லது பொருந்தாத இணைன்னு கேட்கலாம், தவறான இணைன்னு கேட்கலாம். அதனால் இந்த பொருந்தாத சொல் அப்படிங்கிறத வந்து கடல் மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படிங்கிறத வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, பெரும்பாலும் ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அது எந்த நூலில் இடம்பெற்றது, அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா அணி இலக்கணம் பேஸ் பண்ணி ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா எனி டைப் ஆஃப் கொஸ்டின், ஒரு
பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்ட்டு என்ன ஏதாட்டும் ஒரு கேள்வி. இப்போ நம்மளுக்கு இந்த இதில் மூலிகையெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், மூலிகை ரிலேட்டடாக ஒரு கேள்வி கூட கேட்கலாம். ஓகே, மூலிகையை கொடுத்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் இதில் எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் வந்து இருக்குது. ஓகேவா, அதையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இது வந்து தெரியும். நீங்கள் 40ஐயும் பார்த்தா தான் உங்களால் வந்து தமிழில் ஒரு 90க்கு மேலே வந்து போட முடியும். 40 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் போட முடியும். இல்லைன்னா நமக்கு எப்படி வரும், அதை எப்படி அப்ரோச் பண்ணனே தெரியாமல் மாட்டிக்கிடும். ஓகேவா, ஸோ இந்த டாப்பிக்லாம் நல்லா பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 11 டாப்பிக்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ்கள் வந்து இந்த தமிழ் இலக்கணத்தில் 85ல் ஒரு 15 கொஸ்டின் வந்து கடினமாக தான் இருக்கும். தமிழ் அறிஞர்கள் தமிழ் தோன்றில் எப்படி ஒரு 3 to 5 கொஸ்டின் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 கேள்விகள் வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நல்ல ஃபோக்கஸிங்காக படிச்சிங்கன்னா நிறைய மார்க் எடுக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போவே போடுறேன். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ்க்கெலாம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. உங்களால் மார்க்கை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.